வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க் அதுதானே போயிட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபலா வைஷ்ணவியும், நம்ம டீச்சரா வந்து பார்த்தீங்கன்னா சாக்லின் இருக்காங்க. சாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செப்பரேட்டா உட்காந்துருக்கலாம் பிடிக்காது. எல்லாம் மிங்கிள் ஆயிக்கிங்க அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கலந்து உட்கார வச்சிருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, உள்ளுக்கு திடீர்னு என்ட்ரி குடுக்குறாங்க. நம்ம சாக்லினுக்கு அதிர்ச்சி குடுக்குறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி அவர்கள். ஏன்னா அவங்க தான் பிரின்சிபல். உள்ளுக்கு வந்துட்டு நீ என்னத்த வந்து மோரல்ஸா கத்துக் குடுத்துட்டு இருக்க? ஒழுக்கத்தை வந்து கரெக்டா கத்துக் கொடுத்துட்டு என்னம்மா நீ இப்படி பண்ற நான் சொல்றேன் வந்து பிரின்சிபல் நீ வந்து டீச்சர்ஸ் நான் சொல்றதை வந்து நீ கேட்டாகணும் என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா வந்து பார்த்துட்டுனா விமர்சனம் பண்ணி திட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. உள்ளக்க விஜய் விஷால் வந்து ஏதோ ஒரு சீட்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கி கிழிச்சு தூக்கி எறிஞ்சு விஜய் விஷால் நீ பண்றது வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்பல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்காரு. அதாவது இது என் கிளாஸ் நான் அப்படிதான் உட்கார வைப்பேன் நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ் பேசும்போது இந்த ஸ்கூலுக்கே நான் பிரின்சிபல் நான் சொல்றதை நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவி அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்கு இப்போதான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக போகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஃபைட்டாக தான் போக மாட்டேங்குது. இருந்தாலும் அடுத்தடுத்த கிளிப்பிங் அதெல்லாம் வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. முதல் ப்ரோமோவும் தாறுமாறாக இருந்துச்சு. 2வது ப்ரோமோ அதை விட கொஞ்சம் அப்படியே கடுமையாக இருக்கிறாப்புல இருக்கு. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன நடக்க போகுது இந்த வீக் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.